அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 40வது வசனத்திலிருந்து கவனிப்போம். 1 தொடக்கம் 39வது வசனம் வரை பகுதி 1இல் கவனித்தோம். இன்று பகுதி 2. முன்னைய வேதம் பெற்ற சமூகம் ஒன்றின் நிலைப்பாடு. 40 தொடக்கம் 141வது வசனங்கள் வரை அதில் உள்ளடங்குகின்றன. இந்த அத்தியாயத்தின் இப்பகுதியை புரிந்து கொள்ள அது இறங்கிய பின்புலத்தின் சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியமாகும். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற போது அங்கு பனு இஸ்ராயில் என்ற அரபுகளை விட வித்தியாசமான ஒரு சமூகத்தை சந்தித்தார்கள். பனு இஸ்ராயேலின் சந்ததியினர் என்ற பிரயோகம் யூத சமூகத்தை குறிப்பதாகும். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரே அவர்கள் ஆவர். இவர்கள் மதீனாவிற்கு வெளியிலிருந்து, குறிப்பாக ரோம பாரசீக சாம்ராஜ்ய பகுதிகளில் இருந்து குடியேறியவர்களாவர். அவர்கள் இறை வேதத்தை பெற்ற நபிமார்களோடு தொடர்பு கொண்ட ஒரு சமூகத்தினராவர். இக்காரணத்தால் அவர்கள் அரபுகளிடையே ஒரு புனிதத்துவத்தை பெற்றிருந்ததோடு அதனால் ஒருவித பாதுகாப்பையும் பெற்றிருந்தனர். அத்தோடு அவர்கள் பண்புகளால் அரபிகளின் வழிகாட்டிகளாகவும் பிரச்சினைகளின் போது தீர்ப்பு வழங்குபவர்களாகவும் அரபிகளால் கொள்ளப்பட்டனர். அவர்கள் மதீனாவின் உள்ளே மட்டுமன்றி மதீனாவுக்கு சற்று தூரத்தே இருந்த ஹைபர் என்ற பகுதியில் பெருந்தொகையினராகவும் பெருநிலங்களை கொண்டவர்களாகவும் வாழ்ந்தனர். விவசாயம், வணிகம் என்ற தொழில்களில் மிகுந்த திறன் பெற்றிருந்த இவர்கள் நல்ல பொருளாதார பலம் கொண்டவர்களாக காணப்பட்டனர். அத்தோடு அவர்கள் அரபு சமூகத்தோடு நெருங்கி உறவாடியும் ஒப்பந்தங்களால் தம்மை பிணைத்து கொண்டும் அந்த சமூகத்தின் உள்ளே நன்கு வேரூன்றி போயும் இருந்தனர். இவ்வாறு மார்க்க பின்புலம், பொருளாதார பலம் என்பவற்றால் அரபிகளுக்கு மத்தியில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட இவர்கள் பற்றி அல் குர்ஆன் கவனம் செலுத்தி அவர்களை நோக்கி இறை தூதின் பால் அழைப்பு விடுப்பது மிகவும் இயல்பானதே ஆகும். இந்த வகையில் அல் குர்ஆன் யூதர்களுக்கு அழைப்பு விடுத்ததோடு அவர்களது வரலாற்றில் தெரிவு செய்யப்பட்ட பல நிகழ்வுகளை பற்றிய பல உதாரணங்களை மேற்கோள் காட்டி உரையாடுகிறது. இந்நிலையில் யூதர்களது வரலாற்று போக்கை மிகவும் சுருக்கமாக அட்டவணை ஒழுங்கில் கீழே தருகிறோம். அது யூதர்கள் பற்றிய தெளிவை தர உதவுவதோடு பின்னால் வரும் நிகழ்வுகளை ஓரளவு புரியவும் உதவும். இன்ஷா அல்லாஹ் இதன் அட்டவணையை இதில் இணைத்து விடுகின்றேன். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இனத்தை மேம்படுத்த வந்தவர் அல்லர். பொதுவாக மனித சமூகத்திற்கான அருளாகவே அவர்கள் வந்தார்கள். எனவே அவர்கள் யூதர்கள் என்ற சமூகத்தை எதிரிகளாக பார்த்து அவர்களை இழிவுபடுத்தவோ அழித்தொழிக்கவோ முனையவில்லை. மாற்றமாக அவர்களை இறை தூதின் பக்கம் அல் குர்ஆன் மூலம் அழைத்தார்கள். அந்த வகையில் இந்த வசனங்களில் யூத சமூகத்தை மிகவும் மரியாதையுடனும் மிருதுவாகவும் அல் குர்ஆன் இஸ்லாமிய தூதின் பக்கம் அழைக்கிறது. அதேவேளை அத்தூதின் பக்கம் வராதிருக்க காரணமாக அமையத்தக்க தடைகளையும் மிகவும் நுணுக்கமாக சுட்டி காட்டுகிறது. இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் அல் குர்ஆன் எத்தகையோருக்கு வழிகாட்டியாக அமையும் என்பதை விளக்கி தொடர்ந்து அதனை எதிர்த்து நிற்போரின் போக்கையும் விவரித்து கூறியது. இறை தூதுடனான இந்த நிலைப்பாடுகளுக்கு அப்பால் வித்தியாசமான இன்னொரு நிலைப்பாட்டை விளக்குவதற்காக யூதர்கள் பற்றிய அடுத்து வரும் நீண்ட விளக்கம் காணப்படுகிறது என கருத முடிகிறது. அதுவே மார்க்கங்களின் வரலாற்று ஓட்டமாகும். இன்னொரு வகையில் சொன்னால் வரலாற்று ஓட்டத்தில் மதங்கள் உட்படும் பல்வேறு சிக்கல்களை புரியச் செய்யும் வகையில் இப்பகுதி அமைந்துள்ளது எனலாம். நேரடியாக யூதர்கள் பற்றி இவ்வசனங்கள் விளக்கினாலும் அந்த விளக்கங்களூடே பொதுவான பல உண்மைகள் தெளிவுபடுத்தப்படுவதை இங்கு நன்கு அவதானிக்க முடிகிறது. இப்போது நாம் அல் குர்ஆன் பேசும் ஒழுங்கிலேயே அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முயல்வோம். யூதர்களுக்கான அழைப்பு.
யா பனி இஸ்ராயில் அத்குரு நிஅமதியல்லதி அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும் வ ஐயாய ஃபர்ஹபுன். இஸ்ராயலின் சந்ததியினரே, நான் உங்கள் மீது புரிந்த அருளை நினைவு கூறுங்கள். என்னோடு நீங்கள் செய்த உடன்பாட்டை நிறைவேற்றுங்கள். நானும் உங்களோடு செய்த உடன்பாட்டை நிறைவு செய்கிறேன். என்னை மட்டுமே நீங்கள் பயப்படுங்கள். வசனம் 40. இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இன்னொரு பெயர். அவர் ஒரு நபி, இறை தூதர். எனவே இஸ்ராயலின் சந்ததியினரே என அழைக்கும் போது அதை மிகுந்த மரியாதையுடன் அழைப்பதாக அமைகிறது. இவ்வாறு விழிப்பிலும் துவக்கத்திலும் மரியாதையும் மிருதுவான தன்மையும் தொனிப்பதை இங்கே காண முடிகிறது. அடுத்து அருள்களை நினைவு கூறுமாறு குர்ஆன் கேட்கிறது. வஹி இறை வழிகாட்டல் என்பது ஒரு பேரருள். அதன் மூலம் குறிப்பிட்ட சமூகம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறது. உலகிலும் வெற்றி பெறுகிறது, மறுமையிலும் உயர்ந்த வாழ்வை பெறுகிறது. இவ்வாறு இறையருளை நினைவு கூறுமாறு வேண்டி இறுதி தூதின் பக்கம் அல் குர்ஆன் அழைக்கிறது. ஆனால் நேரடியாக ஒரு கட்டளையாக அல் குர்ஆன் அதனை முன்வைக்கவில்லை. நாம் இரு சாராரும் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அதனை நிறைவேற்றுங்கள் என்று கேட்கும் இறைவன் அத்தோடு நிற்காது, நீங்கள் ஒப்பந்த சர்த்துக்களை நிறைவேற்றினால் நானும் என்னோடு சம்பந்தப்படும் சர்த்துக்களை நிறைவேற்றுவேன் என்கிறான். எவ்வளவு தூரம் இறங்கி வந்து இறைவன் மனிதர்களோடு உரையாடுகிறான். இறைவன் சகல அதிகாரமும் கொண்டவன். கட்டளை இடுவது மட்டுமே போதுமானது. இங்கு ஒப்பந்தம் என்றும் அதனை நிறைவேற்றுதல் என்றும் இறைவன் பேசுவது இறை தூதை முன்வைப்பதன் அழகை காட்டுகிறது. இறுதியாகவே என்னை பயந்து கொள்ளுங்கள் என இறைவன் எச்சரிக்கை செய்கிறான். இறைவன் இரக்கமும் கருணையும் கொண்டவன், போன்றே நீதி வலுவாதவனும் கூட. எனவே தண்டிக்கவும் அவன் தயங்க மாட்டான். இங்கு உடன்பாடு என குறிக்கப்படுவது இறை தூது சொல்லும் உண்மைகளை முழுமையாக எத்தி வைத்தல், அதனை ஏற்று அடிபணிதல் என்ற பொது உடன்பாடு என்பதோடு குறிப்பாக இறைவன் பனு இஸ்ராயில்களோடு தனிப்பட்ட முறையில் செய்து கொண்ட சமூக வாழ்வு சார்ந்த அம்சங்களை உள்ளடக்கிய ஒப்பந்தத்தையும் குறிக்கிறது. அது பற்றி இந்த அத்தியாயம் பின்னால் விளக்குகிறது. குறிப்பாக இவ்வசனம் தௌராத் வேதத்தில் இறுதி தூது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளமையை சுட்டுகிறது. அந்த வகையில் இந்த தூதை ஏற்பது இறைவனோடு செய்த உடன்பாட்டை நிறைவேற்றுவதாகிறது என்ற கருத்து தெளிவாகிறது. அடுத்து இந்த வசனங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வருகின்றன. இறுதி தூதை நம்பிக்கை கொள்ளுமாறு அவை அழைக்கின்றன. அதற்கான நியாயங்களையும் கூறுகின்றன. வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅக்கும் வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹி வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலன் வையாய ஃபத்தகூன். உங்களிடம் இருக்கும் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் நான் இறக்கியவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதனை நிராகரிக்கும் முதலாமானவர்களாக நீங்கள் இருந்துவிட வேண்டாம். எனது அத்தாட்சியலை அற்ப விலைக்கு விற்காதீர்கள். பிரக்ஞைபூர்வமாக என்னையே சார்ந்திருங்கள். வசனம் 41. நான் இறக்கிய இந்த வேதம் உங்களிடமுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தும் வேதமாகும். எனவே இதனை நீங்கள் ஏற்று நம்பிக்கை கொள்வதே இயல்பானதாகும். அதனை நிராகரிப்பதில் முன்னணியில் நிற்பது எந்த வகையிலும் பொருத்தமற்றதாகும் என முதலில் இறைவன் வலியுறுத்தி கூறுகின்றான். இந்த தூது உண்மையானது என்பதற்கு அத்தாட்சிகள் உள்ளன. அதில் ஒன்று உங்களது வேதமேயாகும். அது இத்தூது பற்றி ஏற்கனவே எதிர்வு கூறியுள்ளது. இரண்டாவது அத்தாட்சி அல் குர்ஆன் ஆகும். இந்நிலையில் இத்தூதை நிராகரிக்க ஒரே ஒரு காரணமே இருக்க முடியும். அதுவே எனது அத்தாட்சிகளை அற்ப விலைக்கு விற்றலாகும் என்கிறது இவ்வசனம். உண்மையில் மத தலைமைகளே இங்கு குறிப்பாக கருதப்படுகிறார்கள். மக்களில் அதிகமானோர் அவர்களையே தொடர்கிறார்கள். ஆனால் யூத மத தலைவர்கள் சமூகத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். விளைவாக பல பொருளாதார நலன்களை அவர்கள் பெற்று வந்தார்கள். புதிய இறை தூதை ஏற்பது என்பது உண்மையில் இவற்றை இழப்பதாக அமையக்கூடும். அல் குர்ஆன் இங்கே அந்தஸ்து, கௌரவம், பொருளாதார நலன்கள் என்பவற்றை பார்த்து சத்தியத்தை ஏற்காமல் விடுவதை அற்ப விலைக்கு விற்றல் என கூறுகிறது. இறை வழிகாட்டல் என்ற சத்தியத்திற்கு முன்னால் உலகமே கிடைப்பினும் அது அற்பமானது என்ற கருத்தையே இவ்வசனம் உணர்த்துகிறது. இந்நிலையில் இறைவன் பற்றிய பிரக்ஞை கொண்டவர்களாக இருப்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறது.
எனினும் யூத தலைமைகள் உலக நலன்களையே மேலாக கொண்டார்கள். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அந்தும் தஅலமூன் வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கிஹீன் அத்தஅமுரூனன் நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அந்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். சத்தியத்தோடு அசத்தியத்தையும் கலந்து குழப்பாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே சத்தியத்தை மறைக்காதீர்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். வணக்கத்தின் போது குனிந்து நின்று வணங்குவர்களோடு இணைந்து நீங்களும் குனிந்து நின்று வணங்குங்கள். உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? அத்தோடு நீங்கள் வேதத்தையும் ஓதுகிறீர்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? வசனங்கள் 42 தொடக்கம் 44. முன்னால் இடம்பெற்ற வசனத்தில் புதிதாக இறங்கியுள்ள வேதம் என்ற சத்தியத்தை நிராகரித்து வழிதவறி செல்லாதீர்கள் என கூறிய அல் குர்ஆன் இப்போது அடுத்தவர்களை வழிதவற செய்யாதீர்கள் என குறிப்பாக யூத மார்க்க தலைமைகளை பார்த்து கூறுகிறது. அவ்வாறு வழிதவற செய்ய கையாளும் நன்கு தாக்கம் விளைவிக்கும் வழிமுறையையே சத்தியத்தின் வடிவில் அசத்தியத்தை சந்தைப்படுத்துவதாகும். அதனையே சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து குழப்பிவிடல் என்று இவ்வசனம் கூறுகிறது. யூத சமூகத்தின் சாதாரண மக்களை தம்மோடு வைத்துக் கொள்ள அவர்களது மத தலைமைகள் கையாண்ட வழிமுறை இதுவே ஆகும். சத்தியத்தை தூய்மையோடு ஏற்க வேண்டுமாயின் இறை நம்பிக்கையை பலப்படுத்தும் தொழுகை, ஜக்காத் போன்ற வணக்கங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என தொடர்ந்து அல் குர்ஆன் கூறுகிறது. அத்தொழுகை உணர்வு பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்ற வகையில் பணிவு மிக்க நிலையான ருக்கு குனிந்து நிற்றலையும் சுட்டி காட்டுகிறது. மக்களுக்கு நன்மையை ஏவி வேதத்தை ஓதும் அதே வேளை உங்களையே நீங்கள் மறந்துவிடுதல் அறிவுபூர்வமான செயற்பாடல்ல என்று யூத தலைமைகளின் உண்மை நிலையை இவ்வசனங்கள் விவரிக்கின்றன. தொடர்ந்து அல் குர்ஆன் சத்தியத்தை ஏற்பது என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை விளக்குகிறது. வஸ்தஐனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின் அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் உதவி தேடுங்கள். மிகுந்த பணிவு கொண்டோருக்கன்றி ஏனையோருக்கு நிச்சயமாக அது பாரமானதாகவே இருக்கும். அவர்களே தங்களது இரட்சகனை சந்திப்பதாகவும் அவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் எனவும் எண்ணுபவர்களாவர். வசனம் 45 தொடக்கம் 46. இன்னஹா என்ற அல் குர்ஆனின் பிரயோகமே நிச்சயமாக அது என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது என்ற பிரயோகம் எதனை சுட்டுகிறது என்பதில் பல அபிப்பிராயங்கள் உள்ளன. சிலர் முன்னே உள்ள தொழுகையை குறிக்கும் என்கின்றனர். அந்நிலையில் தொழுகை குறிப்பிட்ட சாராருக்கு பாரமாக இருக்கும் என்ற கருத்தை கொடுக்கும். இமாம் ஜமஹ்ஷரி முன்னால் சொல்லி வந்த விடயங்கள் அனைத்தையும் குறிக்கும் என்றார். குறிப்பாக அது ஒரு புதிய தூதை நம்பிக்கை கொள்ளுமாறு அழைத்தல் என்பதாகவே உள்ளது. இக்கருத்தை பொருத்தமானது என இமாம் இப்னு ஆஷூரும் உறுதிப்படுத்துகிறார். அக்கருத்துக்கு ஏற்ப இவ்வசனங்களுக்கான விளக்கத்தை அமைத்துள்ளோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய தூதை கொண்டு வந்ததும் அதனை நம்பிக்கை கொள்வதில் யூதர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை முன்னைய வசனங்கள் சுட்டிக்காட்டின. அந்த சிக்கல்களை வென்று வாருங்கள் என கூறும் இவ்வசனங்கள் அதனை எவ்வாறு சாதிக்கலாம் என்பதற்கான வழிகாட்டல்களையும் முன்வைக்கின்றன. உண்மையில் தலைமை அந்தஸ்து, உலக இலாபங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு சத்தியத்தின் பக்கம் வருவதென்பது இலகுவான காரியமன்று. இறைவனை சந்திப்போம், அவனிடமே நாம் மீள வேண்டும் என்ற நம்பிக்கையால் இறைவனின் வார்த்தைகள் முன்னே மிகவும் பணிந்து நிற்பவர்களுக்கு அது பாரமான காரியமாக இருக்காது. அவர்கள் சத்தியத்தின் பக்கம் வரும்போது ஏற்படும் நஷ்டங்களை சகித்து பொறுத்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது தொழுகையாகும். அதுவே இறை நம்பிக்கை, அவனை சந்திப்பது பற்றிய நம்பிக்கை என்பவற்றுக்கு உரமூட்டி இறை நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வசனம் நேரடியாக யூதர்களை குறித்தாலும் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் என்பது தெளிவானதாகும். இறுதியாக யூதர்களை உணர்வு பெறச் செய்ய இறைவன் மறுமை நாளின் நிலை பற்றி எச்சரிக்கிறான். யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்சுன்
நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்தும் வலா யுஹது மின்ஹா அதுலும் வலாஹும் யூன்சருன். இஸ்ராயீலின் சந்ததியினரே, உங்கள் மீது நான் புரிந்த அருளையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேம்படுத்தியதையும் நினைவு கூறுங்கள். ஓர் ஆன்மா அடுத்த ஆன்மாவுக்கு எதனையும் கொடுத்துத முடியாது. ஒரு நாள் பற்றிய பிரக்ஞையுடன் இருங்கள். அந்நாளில் எந்த ஆன்மாவிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவனிடமிருந்து பிரதியீடாக எதுவும் ஏற்கப்படவும் மாட்டாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். வசனங்கள் 47-48. இறுதியாக மீண்டும் ஒரு முறை இறைவன் அவன் புரிந்த அருளை நினைவு கூறுமாறு யூதர்களே வேண்டுகிறான். அத்தோடு ஒரு காலப்பிரிவில் ஏனைய சமூகங்கள் அனைத்தையும் விட அவர்களை மேம்படுத்தி வைத்திருந்தமையும் நினைவு கூர்ந்து அவற்றிற்கான நன்றியுணர்வுடன் இவ்விறுதி தூதை ஏற்குமாறு வேண்டுகிறான். பரிந்துரை: பகரமாக ஏதும் கொடுத்தல், உதவி, இன்னொருவரிடமிருந்து ஏதாவது பெறல் என்ற எந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் மற்ற ஒரு நாள் உண்டு. அதுவே மனித வாழ்வின் உண்மையான ஆரம்பம். அந்த நாளை பயப்படுங்கள், கவனத்திற்கொள்ளுங்கள் என்று எச்சரித்து தனது அழைப்பை இறைவன் முடித்துக் கொள்கிறான். இறுதி தூதை ஏற்குமாறு அழைப்பு விடுத்ததன் பின்னர் அல் குர்ஆன் யூதர்களது வரலாற்றின் பல நிகழ்வுகளை விவரிக்க முற்படுகிறது. அந்த நிகழ்வுகள் மூலம் இறைவன் மதீனாவின் சமகால யூதர்களோடு பேசுகிறான். அந்த வரலாறு யூதர்கள் எவ்வளவு கவனமாக அருள் புரிந்து வளர்க்கப்பட்டார்கள் என்பதையும், அந்த வகையில் இறை தூதை ஏற்க யூதர்கள் எவ்வளவு தூரம் கடமைப்பட்டுள்ளார்கள் என்பதையும் அந்த மேற்கோள்கள் எடுத்து காட்டுகின்றன. அடுத்து இறை தூதை பெறும் பனு இஸ்ராயில் சமூகம். இத்துடன் சூரா அல் பக்ரா இன்றைய விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.